வணக்கம் மக்களே, நான் உங்கள் சோமநாத் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் 2013 வெளியான ஒரு சவுத் கொரியன் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியான மூவி. இந்த மூவி நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி டெரர் லைவ். ஸோ இந்த டெரர் லைவ் அப்படின்னா என்னங்கிறத ஒன் லைன் ஸ்டோரியில் இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ரேடியோ ஜாக்கி ஆர்ஜேவாக வேலை செய்வரோட ஒருத்தர் திடீர்னு லைவ்ல ஒரு டெரரிஸ்ட் பேசினா எப்படி இருக்கும், அந்த டெரரிஸ்ட் வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன, அதற்கு நம்ம ஹீரோ எப்படி செயல்படுத்துகிறாங்க, அதுக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய தாக்கம் என்ன, இவங்க என்ன செஞ்சாங்க, இதில் டெரரிஸ்ட் நல்லவரா கெட்டவரா, இப்படிங்கிறது தான் அடுத்த மொத்தமான ஒரு படத்தோட காட்சிகள். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான த்ரில்லிங்காக இருக்கும். இதோட டீட்டெயில் வியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவதுங்க, ஒரு பொதுவாக நார்மலாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் திடீர்னு ஒரு டெரரிஸ்ட் ஃபோன் பண்ணிட்டாரு, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இப்போது நம்ம டெரரிஸ்ட் மேலே எல்லோரும் கோவப்படுவோம். ஆனால் இதில் அந்த டெரரிஸ்ட் வைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு 2 வருஷம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புது சட்டம் மாறும் பொழுது ஒரு சீஃப் மினிஸ்டர் புதுசாக ஆயிடுறாங்க. அப்போது அதுக்கு ஓவர் நைட்டில் இந்த பாலம் கட்டணும். இந்த நைட்டாக பாலம் கட்டின ஒருத்தங்களோட ஃபேமிலியில் ஒரு நபர் வந்து கீழே விழுந்து இறந்துடுறாங்க. அவங்க வச்ச ஒரே டிமாண்ட், அந்த ஏழைகள் வச்ச ஒரே டிமாண்ட் என்னென்னா, எனக்கு சாரி மட்டும் கேளுங்க, கவர்மெண்ட்டை ஒரு சாரி கேளுங்க, அவ்வளோதான். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கவர்மெண்ட் சாரி கேட்கவே இல்லை. ஸோ இந்த மூவியில் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மூவியில் அந்த கவர்மெண்ட் பணக்காரங்களுக்கு எப்படி நடந்துக்குது, ஏழைகளுக்கு எப்படி நடந்துக்குது அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாங்க. பணக்காரனுக்கு ஒரு மாதிரியும் ஏழைக்கு ஒரு மாதிரியும் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது இதில் உண்மை. அதுவும் அந்த கடைசி கிளைமேக்ஸ் சீனில், டேய் நீங்களாம் அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டெரரிஸ்ட்டை காப்பாற்றுவார். ஒரு பில்டிங் அப்போது உடஞ்சி விழுந்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா. வந்து அந்த பில்டிங் ஒன்று உழுவுற சீனு பயங்கரமான ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு தத்ரூபமாக இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த டெரரிஸ்ட்டை காப்பாற்றுவாங்க. அப்போ அந்த டெரரிஸ்ட் யார் அப்படிங்கிற ரிவீல் வந்து யாரும் எதிர்பார்க்கவே முடியாது. அதை நான் சொன்னேன்னா இப்போ வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பாய்லர் ஆகிடும். நான் அது இப்போ சொல்ல விரும்பல. நீங்கள் அது படத்தை பார்த்து கண்டிப்பாக பிடிச்சிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த யார் அப்படிங்கிறதே வந்து ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டாக இருக்கும். கடைசி வரைக்கும் அந்த டெரரிஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியாமல் அந்த டெரரிஸ்ட் இவனுக்கு மட்டும், ஹீரோவுக்கு மட்டும் நேரில் வந்து பார்த்துட்டு அவனோட கதைகளை சொல்லி அழுவும்போது ஒரு அற்புதம். கடைசியாக பார்க்க போனால் கவர்மெண்ட் பிரசிடெண்ட் தான்டா கெட்டவன், டெரரிஸ்ட் நல்லவன்டா அப்படிங்கிற அளவுக்கு காமிச்சு விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஆக்ஷனோட த்ரில்லிங்காக இருக்கும். ஒவ்வொரு சீட்டேஜ் த்ரில்லருங்க, ஒவ்வொரு செகண்டும் வந்து பரபரப்பாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் அவனோட நார்மல் வாழ்க்கை இருக்கும். அந்த 10வது நிமிஷம் அவனுக்கு வர ஃபோன் கால்லேருந்து அடுத்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பரபரப்புங்கிறது அடிச்சிக்க முடியாது. அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் மூவி. இதில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது பெருசாக கிடையவே கிடையாது. அதாவது அடல்ட் கண்டென்ட்டே கிடையாது. நீங்கள் இப்போவே சட்டப்பட்டுன்னு டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே நான் எதில் டவுன்லோட் பண்ணுவேன் அப்படின்னா, YTS அப்படிங்கிறதுல தான் நான் பண்ணுவேன். அதுலேயே நீங்கள் போயிட்டு உங்களோட டோரண்ட் இருந்தால் டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப சூப்பர். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோம்நாத். டாட்டா.